வணக்கம். ராபர்ட் கிரீனோட அந்த புத்தகம் த 48 லாஸ் ஆஃப் பவர், அதாவது அதிகாரத்தின் 48 விதிகள், இதை பத்தி தான் இன்னைக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம். குறிப்பா முதல் 12 விதிகள். நம்ம கிட்ட இருக்கிற தகவல்களை வச்சு இதை அலச போறோம். ம் ரொம்ப பிரபலமான புத்தகம் அது, அதே சமயம் சர்ச்சையானதும் கூட. ஆமா, இதுல என்ன ஒரு சுவாரஸ்யம்னா, இந்த விதிகளை நாம தத்துவமா மட்டும் பார்க்காம தமிழ் சினிமா உதாரணங்களோட பார்க்க போறோம். ஓ அப்படியா, நல்ல ஐடியா. ஆமா, அப்பதான் இந்த கோட்பாடுகள் எல்லாம் எப்படி நடைமுறையில நம்ம சினிமா கதாபாத்திரங்கள் மூலமா வெளிப்படுதுன்னு புரியும். சரி சரி. இதோட நோக்கம் என்னன்னா, அதிகாரம், தந்திரம், இதையெல்லாம் பத்தி நீங்க ஒரு வேற கோணத்துல யோசிக்கணும். இது நிஜ வாழ்க்கையில ஏன் சினிமால கூட எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது தான். ஆரம்பிக்கலாமா? ஆனா யுக்திய கையாளணும். இந்த மூலங்கள் சொல்ற மாதிரி இந்த விதிகள் உங்களை பாதுகாத்துக்க, மத்தவங்கள புரிஞ்சுக்க, ஒரு ஞானத்தோட மனித இயல்புகளை கையாள உதவும்னு நினைக்கிறேன். சரி, முதல் விதிக்கு போலாம். விதி 1, தலைவரை ஒருபோதும் மிஞ்சாதீர்கள். அதாவது உங்க மேலதிகாரிங்க அவங்க எப்பவும் பாதுகாப்பா பெரிய ஆளா ஃபீல் பண்ணணும். ம் உங்க திறமைய காட்டலாம், ஆனா அது அவங்கள பயமுறுத்தக்கூடாது, அவங்கள சின்னவங்களா நினைக்க வச்சிடக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். ஈகோ பிரச்சனை ஆயிடக்கூடாது. ஆமா, இதுக்கு முதல்வன் படம் ஞாபகம் வருது. புகழேந்தி ஒரு சாதாரண ரிப்போர்ட்டர் ஒரே நாள்ல சிஎம் ஆகி பெரிய சக்தி ஆகுறாரு. ஆமா ஆமா, ரகுவரன் இருப்பார்ல முதல்வரா. கரெக்ட். ஆனா பாத்தீங்கன்னா, தனக்கு முழு அதிகாரம் வர்ற வரைக்கும் அந்த முதல்வருக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாரு, பணிவா நடந்துப்பாரு. நம்ம நேரம் வர்ற வரைக்கும் பொறுமையா இருக்கணும், திறமையா காட்டலாம். ஆனா அதிகாரத்துல இருக்கிறவங்கள சங்கடப்படுத்தாம பாத்துக்கணும், அவங்களோட பாதுகாப்பின்மைய புரிஞ்சுக்கணும். கரெக்ட். நீங்க சொன்ன அந்த முதல்வன் உதாரணம் ரொம்ப பொருத்தம். அது வெறும் பணிவு இல்ல, பாத்தீங்கன்னா அது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சரியான வாய்ப்புக்காக காத்திருக்கிற ஒரு தந்திரம் அது. சரியா சொன்னீங்க. சரி, அடுத்த விதிக்கு போவோம். விதி 2, நண்பர்களை அதிகம் நம்பாதீர்கள், எதிரிகளை பயன்படுத்த கற்றுக்கொள்ளுங்கள். இது கேட்க கொஞ்சம் எப்படி சொல்றது, கஷ்டமா இருக்கலாம். ஆமா, நண்பர்களை நம்ப கூடாதான்னு தோணும். ஆனா இந்த விதி என்ன சொல்லுதுன்னா, நண்பர்கள் பொறாமையாலேயோ போட்டியாலேயோ தூண்டப்படலாம், சில சமயம் துரோகம் கூட செய்யலாம். ஆனா எதிரிகிட்ட அந்த எதிர்பார்ப்பு இல்ல. அவங்கள சரியா பயன்படுத்தினா அவங்க கிட்ட இருந்து கத்துக்கலாம், இல்ல பலன் அடையலாம்னு சொல்றாங்க. இதுக்கு என்ன உதாரணம்? விக்ரம் வேதா ஞாபகம் வருது. விக்ரம் நேர்மையான போலீஸ். ஆனா அவரோட எதிரியான வேதா சொல்ற கதைகள் மூலமா தானே தன் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற ஊழலை கண்டுபிடிக்கிறாரு. ஆமா ஆமா, நண்பன்னு நினைச்சவங்களோட உண்மையான முகத்தை வேதா வெளிப்படுத்துவார். அதேதான், வேதா எதிரியா இருந்தாலும் விக்ரம்க்கு உண்மைய காட்ட ஒரு கருவியா மாறிடுறாரு. அப்போ இதுல ஒரு விஷயம் என்னன்னா, நண்பர்கள் நம்ம மனசு நோகக்கூடாதுன்னு சுத உண்மைகளை மறைக்கலாம், ஆனா எதிரிகள் அவங்க அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க, முகத்துக்கு நேலா சொல்லிடுவாங்க. அது நம்மள யோசிக்க வைக்கும். கரெக்ட். அந்த கசப்பான உண்மை சில சமயம் வளர்ச்சிக்கு உதவும். எதிரிகள் நம்ம பலவீனத்தை சரியா சுட்டி காட்டுவாங்க. அது மட்டும் இல்ல, ஒரு பழைய எதிரிய நண்பனா மாத்துனா அவன் ரொம்ப விசுவாசமா இருப்பாங்கிறதும் இதுல ஒரு குறிப்பு. எதிரிகிட்ட கத்துக்கிறத பத்தி சொன்னீங்க இல்லையா, அது அடுத்த விதிக்கு நல்ல பொருத்தம். விதி 3, உங்கள் நோக்கங்களை மறைத்துக் கொள்ளுங்கள். ஓ, இன்டென்ஷன்ஸ். ஆமா, உங்க உண்மையான திட்டம் என்ன, இலக்கு என்ன, இதெல்லாம் வெளியே தெரியாம பாத்துக்கணும், எல்லாம் முடியற வரைக்கும். ஏன் அப்படி? ஏன்னா தெரிஞ்சா மத்தவங்க ஜமா பண்ணலாம், இல்ல உங்க திட்டத்தை முறியடிக்கலாம். ஒரு மாதிரி மர்மமா இருந்தா அது உங்களுக்கு பாதுகாப்பு. சரிதான். இதுக்கு சினிமா உதாரணம். துப்பாக்கி படம். விஜய் ஆர்மி ஆபீசர், லீவ்ல வந்தவர் மும்பைல ஒரு பெரிய டெரரிஸ்ட் நெட்வொர்க்கை கண்டுபிடிக்கிறாரு. ஆமா, ஸ்லீப்பர் செல்ஸ். ஆனா பாருங்க, அந்த ஆபரேஷன் அவர் தனியா தான் பண்றாரு. தன் குடும்பம், ஏன் சில போலீஸ் ஆபீசர்ஸ்க்கு கூட முழு பிளானையும் சொல்லாம ரகசியமா செய்றாரு. கரெக்ட். அதனாலதான் எதிரியால அவரோட அடுத்த மூவ் என்னன்னு கணிக்க முடியல. இதுல பாடம் என்னன்னா, உங்க எண்ணம் ஒரு புகை மாதிரி இருக்கணும், அப்பதான் எதிரி குழம்புவான், உங்களை எடை போட முடியாது. நிச்சயமா, அந்த மர்மம் தான் பவர். உங்க உண்மையான நோக்கம் தெரியாதப்போ எதிரி தப்பு தப்பா யோசிப்பான், இல்ல தயங்குவான். நீங்க கேம்ல ஒரு படி மேல இருப்பீங்க. நோக்கத்தை மறைக்கிற மாதிரி வார்த்தைகளையும் கட்டுப்படுத்தணும். அதுதான் விதி 4. எப்போதும் தேவையானதை விட குறைவாக பேசுங்கள். ஆஹா, லெஸ் இஸ் மோர் மாதிரி. ஆமா, நீங்க எவ்வளவுக்கு எவ்வளோ கம்மியா பேசுறீங்களோ அவ்வளவுக்கு நீங்க பவர்ஃபுல்லா ஆழமானவரா தெரிவிங்க. ரொம்ப பேசுனா எதையாவது உளறிட வாய்ப்பு அதிகம். அப்புறம் வருத்தப்பட வேண்டியிருக்கும். கரெக்ட். உங்க வார்த்தைங்க அரிதாகும்போது அதுக்கு மதிப்பு கூடும். இதுக்கு உதாரணம் லோகேஷ் கனகராஜோட விக்ரம்ல வர்ற ஏஜென்ட் விக்ரம், கமல்ஹாசன் ரொம்ப ரொம்ப கம்மியா தான் பேசுவார்.
ஆமா, அவரோட பார்வை, செயல் அதுவே நிறைய பேசும். அதேதான். அவர் பேச ஆரம்பிச்சா எல்லாரும் கவனிப்பாங்க. அந்த மௌனமே ஒரு அதிகார தோரணையை கொடுக்குது. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க கம்மியா பேசும்போது மத்தவங்கள நல்லா கவனிக்கலாம். அவங்க என்ன சொல்றாங்க, எப்படி சொல்றாங்கன்னு. ஆமா, அவங்க பேச பேச அவங்கள பத்தின தகவல்கள் வெளியே வரும். சோ மௌனம்னா சும்மா இருக்கிறது இல்ல, அதுவும் ஒரு தகவல் சேகரிக்கிற கருவி. வார்த்தை மாதிரி உங்க நற்பெயரும் முக்கியம். அதுதான் விதி 5. உங்கள் நற்பெயரை உயிரைப் போல காத்துக்கொள்ளுங்கள். ரெப்யூட்டேஷன் ரொம்ப முக்கியம். ஆமா, இதுதான் உங்க அதிகாரத்தோட ஆணிவேர், உங்க கவசம். சின்ன விஷயம்னு அசால்ட்டா இருக்கக்கூடாது. ஒரு தடவை பேர் கெட்டு போச்சுன்னா திருப்பி கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஆமா, இதுக்கு இந்தியன் படம் பெஸ்ட் உதாரணம். சேனாபதி, கமல்ஹாசன். ஓ, சுதந்திர போராட்ட வீரர். ஆமா, பல வருஷம் கழிச்சு வந்து ஊழலுக்கு எதிரா போராடுறாரு. அவரோட அந்த அசைக்க முடியாத நேர்மை, ஒழுக்குங்கிற பேரு தான் அவருக்கு அவ்வளவு மரியாதையும் ஒருவித பயத்தையும் கொடுக்குது. அதுதான் அவரோட பெரிய ஆயுதமே. கரெக்ட். அப்போ பாடம் என்ன? உங்க பேர், உங்க அடையாளம், அதுதான் உங்க பலம். அதை கவனமா காக்கணும். நிச்சயமா, உங்க பேர் உங்களுக்கு முன்னாடி போகும். நீங்க ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடியே உங்கள பத்தின ஒரு பிம்பம் அங்க இருக்கும். அது மத்தவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கறாங்கன்னு தீர்மானிக்கும். பேரை போலவே கவனமும் முக்கியம். அது விதி 6. எல்லா வகையிலையும் கவனத்தை ஈர்க்க பாருங்க. அட்டென்ஷன். ஆமா, கூட்டத்தோட கூட்டமா யாருமே கண்டுக்காம இருந்தா அது பலவீனம். நீங்க ஏதோ ஒரு விதத்துல தனிச்சு தெரியணும். எப்படிலாம்? உங்க திறமையா இருக்கலாம், உங்க ஸ்டைலா இருக்கலாம், இல்ல கொஞ்சம் சர்ச்சையா கூட இருக்கலாம். மொத்தம் என்னன்னா, நீங்க கவனிக்கப்படணும். கண்ணுக்கு தெரியாம இருக்க கூடாது. ஆமா, இதுக்கு ரஜினி முருகன்ல சிவகார்த்திகேயன் கேரக்டர் கொஞ்சம் காமெடியா இருந்தாலும். ஆமா, டீ கடை வச்சிருப்பாரே. ஆமா, பெரிய லட்சியம் இல்ல. ஆனா எங்க போனாலும் தன்னை முன்னிறுத்தி கலகலப்பா பேசி கலர் கலரா ட்ரெஸ் பண்ணி கவனத்தை ஈர்ப்பாரு. ஒரு கொண்டாட்ட மனநிலை. அதேதான். இதுல இருந்து என்ன புரியுதுன்னா, கவனத்துல இருந்தா ஒரு செல்வாக்கு வருது, ஒரு முக்கியத்துவம் கிடைக்குது. இந்த விதி கொஞ்சம் தற்பெருமை மாதிரி தோணலாம். ஆனா அதுல ஒரு உண்மை இருக்கு. நீங்க கவனிக்கப்படலைன்னா உங்க திறமை யாருக்கும் தெரியாது. இப்போ இருக்கிற சோஷியல் மீடியா உலகத்துல இது ரொம்ப முக்கியம். ஆனா என்ன மாதிரி கவனத்தை ஈர்க்கிறோன்றது முக்கியம் இல்லையா? ஆமா, அது ரொம்ப முக்கியம். தப்பான கவனத்தை ஈர்த்தடக்கூடாது. சரி, கவனத்தை ஈர்த்தாச்சு. அடுத்து என்ன? அதை எப்படி பயன்படுத்துறோங்கிறது. அதுதான் விதி 7. மற்றவர்களை வேலை செய்ய வையுங்கள், ஆனால் பெருமையை எப்போதும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஓ, இது கொஞ்சம் கஷ்டமான விதி மாதிரி இருக்கே. கிரெடிட் வாங்குறது. ஆமா, கேட்கறதுக்கு கொஞ்சம் தந்திரமா நியாயமில்லாம தோணும். அதாவது மத்தவங்களோட உழைப்பு, திறமையை யூஸ் பண்ணிக்கோங்க, ஆனா அந்த வெற்றிக்கு நீங்க தான் காரணம் மாதிரி, பெருமை உங்களுக்கு வர மாதிரி பாத்துக்கோங்க. இதுக்கு உதாரணம்? ஆடுகளம், பேட்டைக்கார கேரக்டர் VAS ஜெயபாலன். சேவல் சண்டை. ஆமா, அவர் அந்த வட்டத்துல பெரிய ஆளு. கருப்பு மாதிரி பசங்களோட திறமைய வச்சு ஜெயிக்கிறாரு. ஆனா அந்த வெற்றியெல்லாம் யாரோட பேரை வளர்க்குது? பேட்டைக்காரனோட பேரைத்தான். கருப்போட உழைப்பு அவர் பேருக்கு கீழே போயிடுது. கரெக்ட். அப்போ இதுல பாடம் என்ன? வெறும் ஹார்ட் ஒர்க் பத்தாது. அதை ஒருங்கிணைச்சு தனக்கு சாதகமா மாத்திக்கிற யுக்தி தெரிஞ்சவர் தான் ஜெயிக்கிறாரு. இத வெறும் சுரண்டல்னு பார்க்காம ஒரு திறமையான மேனேஜ்மெண்ட்னு பார்க்கலாம். ஒரு தலைவர் டீமோட உழைப்ப ஒருங்கிணைச்சு வெற்றியை முன்னிறுத்துறாரு. அதுல தலைவரோட பங்கும் இருக்கு. ஆனா இது ரொம்ப கவனமா செய்யணும் இல்லையா? ஆமா, ரொம்ப கவனமா செய்யணும். அப்பட்டமா தெரிஞ்சா எதிர்ப்பு வரும். ஒரு பேலன்ஸ் வேணும். மத்தவங்கள வேலை வாங்குற மாதிரி அவங்கள நம்ம கிட்ட வர வைக்கணும். அது விதி 8. மற்றவர்களை உங்களிடம் வரச் செய்யுங்கள், தேவைப்பட்டால் தூண்டில் போடுங்கள். நம்ம தேடி போகாம அவங்கள வர வைக்கணும். ஆமா, நீங்க அவங்கள தேடி போனா கட்டுப்பாடு அவங்க கிட்ட போகும். அவங்க உங்கள தேடி வந்தா நிலைமை உங்க கண்ட்ரோல்ல இருக்கும். ஒரு சின்ன தூண்டில் போட்டு வர வைக்கலாம். இதுக்கு பெஸ்ட் உதாரணம் யாரு? தனியொருவன்ல சித்தார்த் அபிமன்யு, அரவிந்த் சுவாமி. ஆஹா, சக்தி வாய்ந்த வில்லன், ஆனா மறைவா செயல்படுவாரு. கரெக்ட். அவர் நேரடியா சண்டை போட மாட்டாரு. சூழ்நிலையை உருவாக்கி மத்தவங்கள, ஏன் ஹீரோ மித்ரனை கூட தன்னை தேடி வர வைப்பாரு. இல்ல தன்னை சார்ந்து இருக்க வைப்பாரு. ஆமா, அவர் ஒரு பப்பட் மாஸ்டர் மாதிரி. அப்போ பாடம் என்னன்னா, பொறுமை, பிளானிங், இது ரெண்டும் அதிகாரத்தை உங்க கைக்குள்ள கொண்டு வரும். மத்தவங்கள உங்களை நோக்கி இழுக்கணும். இது சைக்கலாஜிக்கலா ரொம்ப பவர்ஃபுல். மத்தவங்க உங்ககிட்ட வரும்போது அவங்களுக்கு ஒரு தேவை இருக்கு. அப்போ நீங்க தான் நிபந்தனையை தீர்மானிக்க முடியும். உங்க ஆதிக்கம் நிலைக்கும். வர வைக்கிறது செயல் சம்பந்தப்பட்டது. அடுத்த விதியும் செயல்தான். விதி 9. செயல்களால் வெல்லுங்கள், வாதத்தால் அல்ல. ஆக்ஷன்ஸ் ஸ்பீக் லவுடர் தென் வேர்ட்ஸ்.
அதேதான். நீங்க எவ்வளோதான் சூப்பரா வாதாடினாலும் அது தற்காலிக வெற்றி தான். மனக்கசப்பு தான் மிஞ்சும். ஆனா செஞ்சு காட்டிட்டீங்கன்னா அதுக்கு மேல பேச்சுக்கிடமில்லை. ஆமா, செயல்கள் கண்ணால பார்க்கக்கூடியது. கைதி படத்துல தில்லி கார்த்தி, ம், முன்னாள் கைதி, ஆமா. அவர் யாரு என்ன குணம்னு பேசி விளக்கவே இல்ல. போலீஸ காப்பாத்த அவர் எடுக்கிற ரிஸ்க், அவரோட செயல்கள், அதுவே போதும் அவர் யாருன்னு சொல்ல. சந்தேகமே இல்லாம நிரூபிக்கிறாரு. உங்க செயல்களே பேசட்டும். செயலால் ஜெயிக்கிறது தான் நிரந்தரம். ரொம்ப உண்மை. ஒரு விஷயத்த செஞ்சு காட்டிட்டா அது ஒரு ஆதாரம். அது உங்க திறமை, உங்க உறுதி எல்லாத்தையும் சொல்லும். வாதத்துல தோக்கலாம், ஆனா செயல்திறனை யாரும் மறுக்க முடியாது. செயல்கள் மாதிரி நம்ம கூட இருக்கிறவங்களோட மனநிலையும் நம்மள பாதிக்கும். அதுதான் விதி 10. தொற்று நோய். மகிழ்ச்சியற்றவர்களையும் துரதிர்ஷ்டசாலிகளையும் தவிர்க்கவும். ஓ, நெகட்டிவ் ஆளுங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கணும்னு சொல்றாங்களா? ஆமா, இந்த சோகம், குறை சொல்றது, புலம்புறது, இதெல்லாம் ஒரு தொற்று நோய் மாதிரி. அவங்க கூட இருந்தா உங்க எனர்ஜியும் போயிடும், நீங்களும் அதே மூடுக்கு போயிடுவீங்க. இமோஷனல் கண்டேஜியன். கரெக்ட். இதுக்கு வேலையில்லா பட்டதாரி படத்தை பார்க்கலாம். ரகுவரன், தனுஷ் ஆரம்பத்துல வேலையில்லாம விரக்தியா இருக்காரு. ஆமா, சுத்தி சில நெகட்டிவ் நண்பர்கள். ஆனா எப்போ அந்த சூழல்ல இருந்து விலகி தன் மேல நம்பிக்கை வச்சு பாசிட்டிவா இருக்கிற ஷாலினி மாதிரி ஆளுங்க கூட சேர்றாரோ அப்போதான் முன்னேற்றம் வருது. ஆமா, அமலா பால் கேரக்டர் ரொம்ப பாசிட்டிவா இருக்கும். அப்போ இதுல முக்கிய செய்தி என்னன்னா, எனர்ஜி தொற்றும். உங்களை சுத்தி பாசிட்டிவான லட்சியமுள்ள ஆளுங்களை வச்சுக்கோங்க. உங்க வட்டத்தை சரியா தேர்ந்தெடுங்க. இது சைக்கலாஜிக்கலா உண்மை. சுத்தி இருக்கிறவங்களோட மனநிலை நம்ம முடிவுகளையும் ஆரோக்கியத்தையுமே பாதிக்கும். இது சுயநலம் இல்ல, ஒரு சுய பாதுகாப்பு. தள்ளி இருக்கிறது ஒரு பக்கம்னா, இன்னொரு பக்கம் மத்தவங்கள நம்மள சார்ந்து இருக்க வைக்கணும். அது விதி 11. மற்றவர்களை உங்களை சார்ந்திருக்க கற்றுக்கொள்ளுங்கள். டிபெண்டன்சி. ஆமா, மத்தவங்க உங்களை எவ்வளவு சார்ந்து இருக்காங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகாரம். உங்க உதவி, அறிவு, திறமை அவங்களுக்கு தேவைப்படும் வரை அவங்க உங்களை விட்டு போக மாட்டாங்க. உங்களுக்கு எதிரா திரும்ப யோசிப்பாங்க. இதுக்கு உதாரணம் கொஞ்சம் காமெடியா பாஸ் என்கிற பாஸ்கரன், ஆர்யா. சந்தானம் கூட சேர்ந்து. ஆமா, பாஸ்கரன் பெருசா சாதிக்கலனாலும் நண்பன் நல்ல தம்பிய எப்படியோ தன்னை சார்ந்து இருக்க வைக்கிறாரு. அது ஒரு பிணைப்பை உருவாக்குது. பாஸ்கரனுக்கு ஒரு செல்வாக்கு கொடுக்குது. இது ரொம்ப சீரியஸ் உதாரணம் இல்லைன்னாலும் அந்த சார்பு நிலையோட அடிப்படை தெரியுது. இதுல விஷயம் என்னன்னா, நீங்க மத்தவங்களுக்கு இன்டிஸ்பென்சபிள், அதாவது தவிர்க்க முடியாதவரா இருந்தா உங்க மதிப்பு கூடும். உங்க இடத்தை யாராலும் நிரப்ப முடியாதுன்னா ஆக்குங்க. இந்த சார்பு நிலைங்கிறது மத்தவங்கள பலவீனப்படுத்துறதே இல்ல. நீங்க ஒரு யுனிக் வேல்யூ, ஒரு தனித்துவமான மதிப்பை கொடுக்கணும். அது திறமையா இருக்கலாம். ஆமா, திறமையா இருக்கலாம், தகவலா இருக்கலாம், இல்ல உங்களால மட்டும் செய்யக்கூடிய உதவியா இருக்கலாம். இது ஆரோக்கியமா இருந்தா விசுவாசத்தை உருவாக்கும். ஆனா கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைச்சா ஆபத்து. சார்பு நிலைக்கு நேர்மையும் பயன்படுத்தலாம்னு அடுத்த விதி சொல்லுது. விதி 12. உங்கள் எதிரிய நிராயுதபாணியாக்க தேர்ந்தெடுத்த நேர்மையை பயன்படுத்துங்க. செலக்டிவ் ஹானஸ்டி. ஆமா, முழு நேர்மை எல்லா நேரத்திலயும் நல்லதில்லைன்னு இந்த விதி சொல்லுது. ஆனா திடீர்னு ஒரு சின்ன நேர்மையான செயல் இல்ல ஒரு உண்மையை ஒத்துக்கிறது, இது உங்க மேல பெரிய நம்பிக்கையை உருவாக்கும். ஓஹோ. அந்த நம்பிக்கை உங்க உண்மையான பெரிய திட்டங்களை மறைக்கவோ இல்ல மத்தவங்கள உங்க பக்கம் இழுக்கவோ உதவும். இதுக்கு என்ன உதாரணம்? கஜினி படம், சஞ்சய் ராமசாமி, சூர்யா. ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ். ஆமா, பழிவாங்க துடிப்பாரு. ஆனா கல்பனாரை சந்திக்கும் போது முழு உண்மையை சொல்லாட்டியும் சில நேர்மையான உணர்வுகளை, தருணங்களை காட்டுவாரு. அது கல்பனாவுக்கு அவர் மேல ஒரு நம்பிக்கை தருது, அவரோட உண்மையான நோக்கம் தெரிய வர வரைக்கும். ஆமா, நம்ப வச்சு. அப்போ பாடம் என்னன்னா, சரியான நேரத்துல சரியான அளவுல காட்டுற நேர்மை ஒரு பயங்கர ஆயுதம். அது மத்தவங்களோட சந்தேகத்தை குறைக்கும். இது ஒரு சைக்கலாஜிக்கல் ட்ரிக். நாம இயல்பாவே நேர்மைய நம்புவோம். திடீர்னு ஒரு உண்மைய சொன்னா, அட இவர் ரொம்ப ஓப்பனா இருக்காருன்னு நம்பிடுவோம். ஆனா இது ரொம்ப, எப்படி சொல்றது, டேஞ்சரஸ். ஆமா, இது ரிவர்ஸ் ஆச்சுன்னா உங்க பேர் மொத்தமா காலி ஆயிடும். ரொம்ப கவனமா கையாளணும். அருமை. முதல் 12 விதிகளை தமிழ் சினிமா உதாரணங்களோட நல்லா அலசிட்டோம். இதெல்லாம் பார்க்கும்போது இந்த விதிகள் வெறும் தந்திரம் இல்ல, இது மனுஷ உறவுகள், சமூகம், அதிகாரம், இதுலெல்லாம் இருக்கிற சில அடிப்படை விஷயங்களை பத்தின பார்வைன்னு புரியுது. ஆமா, இந்த விதிகள் ஒரு கண்ணாடி மாதிரி உலகத்துல நடக்கிற விஷயங்களை காட்டுது. இது சரியா தப்பாங்கிறத தாண்டி இது எப்படி வேலை செய்யுதுன்னு புரிஞ்சுக்கிறது முக்கியம். இந்த அறிவு இருந்தா, ஆமா, இந்த அறிவு இருந்தா மத்தவங்களோட செயல்களை புரிஞ்சுக்கலாம், சில சூழ்நிலைகளை இன்னும் கவனமா கையாளலாம். இது அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு இல்ல, தெரிஞ்சு வச்சுக்கிறது ஒரு பலம்.
இந்த விதிகளை பத்தி நாம பேசினதெல்லாம் வச்சு உங்களுக்கு என்ன தோணுது? இந்த யுக்திகளை உங்க வாழ்க்கையில இல்ல நீங்க பாக்குற சினிமா, செய்திகள்ல கவனிச்சிருக்கீங்களா? இது உங்களுக்கு எப்படி யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இறுதியா உங்களுக்கு ஒரு கேள்வி யோசிக்கிறதுக்கு. இந்த விதிகள் எல்லாம் பார்க்க தந்திரமா சுயநலமா தெரியுது. ஆனா நம்ம சினிமாவுல ஹீரோன்னு நாம கொண்டாடுற நல்லவங்க கூட சில நேரம் சூழ்நிலைக்காகவோ இல்ல தங்களை காப்பாத்திக்கவோ இதுல சில யுக்திகளை பயன்படுத்துற மாதிரி உங்களுக்கு தோணுதா? ம், நல்ல கேள்வி. அப்போ அதிகாரம் இல்ல இந்த யுக்திகள் இயல்பிலேயே நல்லதா கெட்டதா, இல்ல அதை யாரு எப்படி என்ன நோக்கத்துக்கு பயன்படுத்துறாங்கறது தான் முக்கியமா யோசிச்சு பாருங்க. அதிகாரத்தின் விதிகளை பத்தின இந்த ஆழமான அலசல்ல எங்களோட இருந்த உங்களுக்கு நன்றி.